கதறு கதறு என்ன ஒப்பாரி வைக்க வந்துட்டியா அப்படின்லாம் வந்துடுவீங்க. பட் ஆனா சாப்பாடு இல்லைன்னா நீங்க நான் விவசாயிகள் எல்லாருமே ஒப்பாரி தான் வைக்கணும். எலெக்ஷன்ல காசு கொடுத்து இவ்வளவு சேட்டையெல்லாம் பண்ணாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரிவிலேஜா கார்பரேட்ல வேலை பார்க்கக்கூடிய படிச்ச தக்கூஸ் தான் ஜாஸ்தி. காமன் பீப்புள் விவசாயிகளா இருக்கட்டும் மீனவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு டிஎம்கே சைடு தான் நின்னாங்க. அதிகமான விவசாயிகள் இருக்கக்கூடிய டெல்டாவில் 18ல் 13 சீட்டு திமுக ஜெயிச்சது, மிச்சம் 3 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சது, 2 தான் டிவிகே ஜெயிச்சிருக்கு. சாதாரண மக்கள் திமுக பக்கத்துல நின்றுருக்காங்க. அதுலயும் டெல்டா ஏரியால மெயினா ஏன் நின்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இத்தனை வருஷமா காவேரி தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்லாம திமுக அரசு பாத்துக்கிச்சு. ஜூன் 12 ஒரு முக்கியமான தேதி. மேட்டூர் அணையிலிருந்து பொதுவா தண்ணி திறக்கப்படுற தேதி. நாளைக்கு வந்து ஸ்டான்லி ரிசர்வாயர் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தண்ணி திறப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வாட் மேக்ஸ் த சிச்சுவேஷன் ஈவன் வர்ஸ்ட்? இது வந்து திமுக அதிகமா ஜெயிச்ச ஏரியானாலே இல்ல என்னன்னு தெரியல, பெருசா ஃபியூஸ் எல்லாம் புடிங்கிட்டு ஓடுற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஆனாலும் அங்க கரண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 3 ஃபேஸ் கரண்ட் இருந்ததுனால தான் அக்ரிகல்ச்சரல் மோட்டார்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி மோட்டார்ஸ் ரன் பண்ண முடியாதனால பாசனத்துக்கு எந்த வழியுமே இல்லாம நெற்பயிர்கள் எல்லாம் வந்து கருகக்கூடிய நிலைமையில இருக்குது. இது வந்து ஒரு பெரிய பஞ்சத்தை உருவாக்கக்கூடிய குறுவை சாகுபடியில வந்து ஒரு பெரிய ஹிட் உள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு. தோராயமா விதை, நெல், உரம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. இப்ப இந்த கரண்ட் பிரச்சனைனால டீசல் மோட்டார்ஸ் ரன் பண்றப்ப டீசல் செலவும் எக்ஸ்ட்ராவா ஆகுதுன்னு விவசாயிகள் புலம்புறாங்க. ஆனா நம்ம திருப்பரங்குன்றம் RSS ப்ராடக்டான திரு CTR நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, காற்றாலை கொஞ்ச நேரம் சுத்தல, அதனால விண்ட் எனர்ஜி கிடைக்கிறதுனால கொஞ்சம் பற்றாக்குறையாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வந்து பின்ன தக்கூஸ் தற்குறின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? ஐயோ ஐயோ, ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? உங்களுக்கு என்னப்பா அண்ணன் நீங்க சந்தோஷமா இருங்க, நாங்க சப்பாத்தி பஞ்சாப்ல இருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறோம்னு கூட சொன்னாலும் சொல்லுவீங்க.